பட் உங்களுக்கு இன்னும் ஹோப் இருந்ததுன்னா எனக்கு ஹோப் இருந்தது. ஸோ ஐ சென்ட் அ மெயில். நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹோப் இருந்தது. வி ஆல் சென்ட் அ மெயில். கீழே மெயில் வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப்? ஜாலியாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ என் பேர் கிளாட்வன். இந்நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா EIA அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நான் எப்போதுமே வந்து ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் சூஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த டாப்பிக்கை வந்து நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு போக போக புரியும். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1986 வந்து என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்றது வந்து ஒரு அம்ப்ரெல்லா ஆக்ட் மாதிரி, சரிங்களா? இந்த ஆக்ட் கீழே வந்து நிறையா குட்டி குட்டி ஆக்ட்ஸ்லாம் இருக்கும். குட்டி குட்டி ஆக்ட்ஸ்லாம் இல்லை, நிறையா என்வாயர்மெண்ட் பேஸ் பண்ண ஆக்ட்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் ஆக்ட் இருக்கும், லேண்ட் ஆக்ட் இருக்கும், ஏர் ஆக்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஆக்ட்ஸ் பேஸ்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த ஆக்ட் கீழே தான் வந்து EIA அப்படின்ற ஆக்டும் கீழே இருக்குது. இப்போ EIA அப்படின்னா என்னன்னா என்வாயர்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ EIAன்றது ஒரு ஆக்ட் கிடையாது, அது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி. ஸோ ஆக்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் நிறைய வித்தியாசம் இருக்குது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ EIA அப்படின்றது வந்து இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சரிங்களா? ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. எக்ஸாம்பிள் வந்து டேம்ஸ் நடக்கும், பிரிட்ஜஸ் இருக்குது, அந்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்வாயர்மெண்ட்டை வந்து இந்த கம்பெனிஸில் இந்த பில்டிங்ஸ்க்கு ஏதாவது விதத்தில் அஃபெக்ட் பண்ணுதான்ற அசஸ்மெண்ட் எடுக்கிறது தான் வந்து என்வாயர்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், ஓகேவா? இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜஸ், இந்த டேமு அதெல்லாம் விட்டுருங்க. வெறும் இண்டஸ்ட்ரி அந்த வேர்டை மட்டும் யூஸ் பண்ணி இதை பற்றி பேசலாம் நம்ம. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நான் செட் பண்ண விரும்புகிறேன், ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் எடுத்த உடனே வந்து எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துறாது. நிறைய பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன ஆகுனா, என்னோட இண்டஸ்ட்ரி வந்து நான் செட் பண்ண போகிறது வந்து இந்த ஏரை பொல்யூட் பண்ணுமா, அப்புறம் வாட்டர் பாடிஸ் அஃபெக்ட் பண்ணுமா, இல்லை நிலத்தடி நீரை வந்து ஃபுல்லாக உறிஞ்சு நானே இண்டஸ்ட்ரியிலே ஃபுல்லாக யூஸ் பண்ணி காலி பண்ணிவிடுவேனா, இல்லை என்னோடய இண்டஸ்ட்ரி சுற்றி இருக்க மக்களுக்கு வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சர்வே அசஸ்மெண்ட் எடுக்கும் கவர்மெண்ட் வந்து, சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து ஆமாம் இந்த கம்பெனி வந்துச்சுன்னா ஏரை பயங்கரமாக பொல்யூட் பண்ணும், இல்லை இந்த கம்பெனி வந்ததுன்னா வாட்டர் பயங்கரமாக பொல்யூட் பண்ணும், இல்லை இந்த கம்பெனி இங்கே செட் பண்ணிட்டோம்னா அதை சுற்றி இருக்க லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை, அவங்களோட வாழ்வாதாரம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவான ஒரு ரிமார்க்ஸ் வந்துருச்சுன்னா அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் வைக்க கூடாது, சரிங்களா? ஸோ இது இப்போ பழைய EIA இருக்கும்போது ஈவன் பீப்புள் கேன் ஸ்பீக் அகெயின்ஸ்ட் எனி ஒன், சரிங்களா? மக்கள் வந்து அவங்க குரலை உயர்த்தி பேசலாம். இந்த மாதிரி இந்த ஃபேக்ட்ரி இங்கே வச்சுருக்கனால பக்கத்தில் இருக்க நிலத்தடி நீரையும் பக்கத்தில் இருக்க வாட்டர் பாடிஸையும் ஃபுல்லாக வீணாக்குறாங்க, இப்போ பசங்களால் நல்ல தண்ணி குடிக்க முடியல, அந்த மாதிரி வந்து மக்கள் அகெயின்ஸ்டாக பேசலாம். இது வந்து பழைய EIA, சரிங்களா? இப்போ வந்து புதுசாக EIA 2020 டிராஃப்ட் ஆக்ட் வந்து இது ஒரு ஆக்டா, சரி ஓகே. ஆக்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நான் இப்போ இண்டஸ்ட்ரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பெர்மிஷன் தேவையில்லை எனக்கு, அப்படி தான் லிட்டரலாக மீன் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா எந்த ஒரு வாய்ஸ் அகேன்ஸ்ட்டும் கிடையாது எனக்கு. நான் என்ன இண்டஸ்ட்ரி வேணால் வச்சுக்கலாம். இப்போ என்னோடய இண்டஸ்ட்ரி வந்து ஏரை பொல்யூட் பண்ணாலும் நோ ஒன் கேர்ஸ். ஸோ என்னோட இண்டஸ்ட்ரி உங்களோட வாட்டர் பாடிஸை பொல்யூட் பண்ணாலும் நோ ஒன் கேர்ஸ். ஸோ என்னோட இண்டஸ்ட்ரி உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாலும் எனக்கு அவ்வளோ கிடையாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி தான் வந்து இப்போ செட் பண்ணலாம். அப்படி தான் அதுதான் இந்த இப்போ இருக்க EIA 2020 டிராஃப்ட் ஆக்டோட ஒரு முக்கியமான பிரச்சனையே இப்போ, ஓகே. ஃபஸ்ட்டு இது வந்து மக்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுதோ, என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டாங்க, பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டாங்க, ஓகேவா? ப்ரீஃபாக சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி செட் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ என் கம்பெனியில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அது உங்களை அஃபெக்ட் பண்ணதா நீங்கள் எதுவும் சொல்லவே கூடாது. நீங்கள் யாரை சொல்கிறதுக்கு? எனக்குன்னா EIA 2020 டிராஃப்ட் ஆக்ட் பாஸ் பண்ணிட்டாங்களே. ஸோ நீங்கள் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. என் கம்பெனி என்ன பிரச்சனை, என் இண்டஸ்ட்ரி என்ன பிரச்சனை இருக்குன்னு. என் இண்டஸ்ட்ரி மூலமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, பிகாஸ் இட்ஸ் என்னோட இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் யார் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? ஏதோ ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலும் இல்லை அந்த இண்டஸ்ட்ரியை சார்ந்தவங்க மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அதாவது என்னோட இண்டஸ்ட்ரியில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு இப்படி சொல்லுவாங்க பாருங்கள், எங்களோட இண்டஸ்ட்ரியில் பிரச்சனை இருக்குன்னு. அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஸோ இந்த ஆக்ட் இல்லை, இது ஒரு நோட்டிஃபிகேஷன் தான், ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் பாஸ் ஆகிடுச்சுன்னா இந்தியாவில் எந்த இண்டஸ்ட்ரியை செட் பண்ணாலும் அந்த இண்டஸ்ட்ரி நம்ம மக்களை வந்து ஒரு
வாழ்வாதாரத்தில் அஃபெக்ட் ஆனாலும், இல்லை என்வாயர்மெண்ட் அஃபெக்ட் பண்ணாலும், இல்லை தண்ணியை பொல்யூட் பண்ணாலும், இல்லை ஏரை பொல்யூட் பண்ணாலும், இல்லை சாயில் கண்டாமினேட் பண்ணாலும், நம்ம ஆஸ் அ சிவில் பீப்புள், நார்மல் பீப்புளாக நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ண முடியாது. அந்த கம்பெனி வந்து எங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, அதை இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த என்வாயர்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து August 11th கிடையாது, June 30th தான் முடிஞ்சிருச்சு. August 11th இருக்க வேண்டியது, பட் June 30th முடிஞ்சிருச்சுன்னு தான் நிறைய வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒரு அப்பீல் போயிட்டுருக்கு. ஸோ அந்த அப்பீல் என்னன்னா வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததில்ல, இந்த அதாவது என்வாயர்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததில்ல, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியிலையும் தான் வந்திருக்கு. பட் இது வந்து மக்களுக்கு இன்னும் தெரியல. மக்களுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் அதை மறைச்சிட்டிங்கன்னு சொல்ல மாட்டேன், மறைஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் கிட்டத்தட்ட 18 லாங்குவேஜஸ் இருக்குது, லோக்கல் லாங்குவேஜஸ் இந்தியாவில். ஸோ எல்லா 18 லாங்குவேஜஸ்லையும் எங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க, ஸோ எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அப்பீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 5th வந்து, அதாவது August 5th வந்து இதோட ரிசல்ட் வந்துடும், எதர் பாசிட்டிவாக நெகட்டிவான. பாசிட்டிவாக வந்ததுன்னா அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஓகே இதை வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டும் டிசைட் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்னா, மேபி அதுக்கப்புறம் பப்ளிக் அப்ஜெக்ஷன் திருப்பியும் ரெடி ஆகிறதுக்கு போர்ட்டல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் தான் வந்து நம்ம வந்து நம்மளோட மெயிலாம் சென்ட் பண்ணி நம்ம அப்ஜெக்ஷன் காட்டுன்னு சொல்லிட்டு பரவுச்சு. பட் இது வந்து June 30th முடிஞ்சிருச்சு. பட் உங்களுக்கு இன்னும் ஹோப் இருந்ததுன்னா, எனக்கு ஹோப் இருந்தது, ஸோ ஐ சென்ட் அ மெயில். நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹோப் இருந்தது. வி ஆல் சென்ட் அ மெயில். கீழே மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயிலுக்கு இஃப் யூ ஹேவ் ஹோப் சென்ட் இட், தப்பு கிடையாது. ஸோ இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் வின் ஆகிடுச்சுன்னா வி வில் கெட் அ பெட்டர் சான்ஸ் இதை அகெயின்ஸ்டாக நம்ம சண்டை போடுறதுக்கு. ஐ மீன் சண்டை போட சொல்ல முடியாது, வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் பாஸ் ஆகிடுச்சுன்னா எந்த இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம அகெயின்ஸ்டாக வாய்ஸ் கொடுக்க முடியாது. ஓகேவா? போக வேறு இண்டஸ்ட்ரியில் க்ளோத்திங் பிராண்ட்ஸ்லாம் டேரெக்டாகவே ஃபுல் ஃப்ளெஜ்ல இந்தியா கொண்டாங்கன்னு வச்சுங்களேன், பயங்கரமாக பொல்யூஷன்ஸ் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கெசட்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா, அதாவது EIA என்வாயர்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கெசட்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா, ஆஸ் அ சிவிலியன், ஆஸ் அ நார்மல் பீப்புள் நம்மளால் வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாது எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் அகெயின்ஸ்டாக. சரிங்களா? எந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஏரை பொல்யூட் பண்ணாலும் சரி, வாட்டரை பொல்யூட் பண்ணாலும் சரி, லேண்டை கண்டாமினேட் பண்ணாலும் சரி, மக்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாலும் சரி, நம்மளால் வாய்ஸ் அகேன்ஸ்டாக பேச முடியாது. ஓகே? பட் இப்போ வந்து ஆஸ் அ பப்ளிக் நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கும். பிகாஸ் June 30th நம்மளோட அப்ஜெக்ஷன் பீரியட் முடிஞ்சு போயிடுச்சு. August 11th வந்து இருக்க வேண்டியது, பட் August 11th இல்லை, June 30th தான் அது அப்படின்னு சொல்கிறதா நிறையா இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் கீழே வெப்சைட்டோட ஐடி கொடுத்துருக்கேன். அந்த ஐடிக்கு நீங்கள் இன்னும் ஹோப் இருந்தால் உங்களோட அப்ஜெக்ஷனை மெயில் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த நான் மெயில் பண்ணியிருந்தேன். அண்ட் ஸோ கர்நாடகா கவர்மெண்ட் மேபி August 5th வந்து அவங்களோட அப்பீலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த இது வந்து அப்பீலை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பாஸ் ஆகி அதுக்கப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா மேபி நம்மளோட ஓட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட்டும் இதுக்கு வந்து ரொம்ப அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ பயங்கரமாக தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இது வந்து ஆக்டிவாக ஆகாதுன்னு நம்புவோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.